மக்களே வணக்கம். விஞ்ஞான வளர்ச்சி நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது. புதிய புதிய கண்டுபிடிப்புகள் மக்கள் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு துறையிலும் தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எவ்வளவுதான் நாம் படித்து அறிவாளியாக விஞ்ஞானியாக பெரிய சாதனையாளர்களாக மாறினாலும் நம்ம நாட்டில் மூட நம்பிக்கை என்பது குறைந்த பாடில்லை. பார்த்திங்கன்னா, உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு சம்பவம். தாத்தா பேரனை நரபலி கொடுத்துருக்கார். மந்திரவாதி பேச்சை கேட்டு அந்த வீட்டில் 2 பேரும் ஏற்கனவே சூசைட் பண்ணியிருக்கிறாங்க. இது நடக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் பிராக்கயா அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் ஒரு பகுதியில் நடக்குது. ஏற்கனவே அந்த வீட்டில் 2 பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இது கெட்ட சக்தியின் மூலமாக தான் இந்த பிரச்சனை, இந்த சூசைட் நடக்குது அப்படின்ட்டு மந்திரவாதி சொன்னதா, மந்திரவாதி பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். மந்திரவாதி பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு 10-11 வயது இருக்கக்கூடிய ஒரு பேரனை, அந்த பேரனுடைய தாத்தா அவர் மந்திரவாதியை கூப்பிட்டு நரபலி கொடுத்துருக்கிற சம்பவம் இந்த காலகட்டத்திலையும் இந்த விஞ்ஞான உலகத்திலும் நடந்திருப்பது மிகப்பெரிய வருந்தத்தக்கக்கூடிய ஒரு செயல். இந்திய அரசியல் சாசனம் அடிப்படை கடமைகளில் பார்த்திங்கன்னா 51A இந்திய மக்களை நல்லா அறிவியல் பூர்வமாக சயின்டிஃபிக் டெம்பரோடு வளர்த்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கூட, இது போன்ற இந்த மந்திரவாதி பேச்சு கேட்டுக்கிட்டு நரபலி கொடுக்குற சம்பவங்கள், அதுவும் வெளி மாநிலமாகிய உத்தரப்பிரதேசத்தில் இந்த சாமியார்கள் ஆளக்கூடிய அந்த பகுதியில் இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. நாம் எப்போவுமே சொல்லுவோம், இது போன்ற விஞ்ஞான வளர்ச்சி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்படி மூட நம்பிக்கை நடக்கலாமா, ஒரு உயிர் பலியாக்கப்படலாமா என்பது நம்ம பல்வேறு பிரச்சார கூட்டங்களில் நம்ம பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட, பல மாநிலங்களில் இந்த நரபலி கொடுக்குற தன்மை என்பது இன்னும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதற்காகத்தான் நம்ம பல மாநாடுகளில் தீர்மானமே போட்டிருக்கோம். மூட நம்பிக்கை ஒழிப்பதற்காக ஒரு சிறப்பு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லி. எப்படி கௌரவ கொலைக்கு ஒரு சிறப்பு சட்டம் வேணும்னுட்டு இன்றைக்கி தலைவர்களெல்லாம் இன்றைக்கி பேசிக்கிட்டு இருக்காங்களோ, மக்களெல்லாம் அதை விரும்புகிறாங்களோ, அதுபோல் மூட நம்பிக்கை ஒழிப்பதற்காகவே மூட நம்பிக்கை ஒழிப்பு சட்டம்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும். அப்போ தான் இது போன்ற கொடுமைகளெல்லாம் ஒழிக்க முடியும் என்பது என்னுடைய கருத்து மட்டுமல்ல, பெரும்பாலான மக்களுடைய கருத்து தான். நன்றி, வணக்கம்.